பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் வந்து நல்லா எப்பயும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த கிரேவி அப்படியே வந்து வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கல்பாசி, 2 பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இதிலே 4 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறோம். அதனால் நான் இது மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நல்லா இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை ஆறினோன்னா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துருவோம். இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் என்ன பண்ணியிருக்கேன், 2 தக்காளியை நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், இதை அரைச்சிட்டு வந்தால் மட்டும் போதும். இப்போ இதை வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு செவக்க வதக்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு இஞ்சி இதெல்லாமே தனியாக எடுத்துடலாம். முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்துடலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். அதனால் இது எல்லாமே எடுத்து பல்ஸில் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கட்டு, இன்னுமே நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் பொடியாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதிலேருந்து பாதி அளவுக்கு வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு அரைக்க போட்டுக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து இந்த வெங்காயம் வதங்குறதுலேயே எடுத்துக்கலாம். இது வந்து 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன். இது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டோரியிலே சேர்த்துவோம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இதில் வந்து புளிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அதனால்
சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த சிக்கன் எல்லாம் மட்டும் அப்படியே எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் இந்த எண்ணெயும் தான் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூன்லேயே 1.25 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். கலருக்காக காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தயிர் எல்லாமே அரைச்சிருக்கோன்னே இந்த விழுதையும் இதுலேயே சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் போட்டுடலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி வதக்குறோன்னா, இந்த மாதிரி எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், மசாலெலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா இதை ஒரு வாட்டி பரட்டி விட்டுடலாம். அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ சிக்கன் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு வாட்டி இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக தளதளன்னு வச்சுக்கோங்க. தோசைக்கு வச்சுக்கிற மாதிரி, சப்பாத்திக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கே உங்களுக்கு தண்ணி போதும். திக்காக நல்லாயிருக்கும். கிரேவி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு சிக்கனை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.